பிசிசிஐ கம்ப்ளீட்டா ஷமியோட கிரிக்கெட் வாழ்க்கையை முடிச்சிருக்காங்கன்னு தான் தோணுது. ஏன்னா ஸ்ரீலங்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல ஷமியோட நேம் லிஸ்ட்லயே கிடையாது. இந்திய டீமுக்குள்ளார திரும்பவும் வரதுக்காக இந்த மனுஷன் தன்னால முடிஞ்ச எல்லா விஷயத்தையுமே பண்ணி பார்த்துட்டாரு. ஆனா வேலைக்காகல டீம் மேனேஜ்மெண்ட் கடந்த காலத்தை பாக்குறத விட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபாஸ்ட் பவுலர் மேல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மனுஷன் ரஞ்சி கோப்பையில தொடர்ச்சியா விளையாடி 37 விக்கெட் எடுத்தாரு. பத்தாவதுக்கு தனக்கு முழு உடற்தகுதியும் இருக்குதுன்னு சொல்லிட்டு பர்ஃபார்ம் பண்ணியும் காட்டினாரு. ஆனா இந்த இடத்துல செலக்ஷன் கமிட்டி கண்டுக்காம போயிடுச்சு. இவரை டெஸ்ட்ல எடுக்கலனா கூட பரவாயில்ல, ஓடி வேர்ல்டு கப்புக்காக எடுத்து வச்சிருக்கலாம்ல. ஆனா பிசிசிஐ மேனேஜ்மெண்ட் 15 ஃபாஸ்ட் பவுலரை எடுத்து வச்சிருக்காங்க. ஓடிஐ வேர்ல்டு கப்புக்காகவும் இன்னொரு பக்கம் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்காகவும். இது ரெண்டுத்திலயுமே ஷமியோட பேரே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ்க்கு அகைன் அண்ட் அகைன் சான்ஸ் கொடுக்கறத விட சின்ன பசங்களுக்கு இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதா சரியா இருக்குன்னு மூத்த வீரர்களை கண்டுக்கல. இவங்க என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை வேணான்னு சொன்னாலும் இந்த இடத்துல பும்ராவை மட்டும் தான் முழுசா நம்பியே இருக்கிறாங்க. ஒரு சீரீஸ்லயாவது அந்த மனுஷன் கண்டினியூவா விளையாடி இருக்கிறாரா? 2 மேட்ச் விளையாடினா 3வது மேட்ச்ல ஓய்வு கொடுப்பாங்க. 3 மேட்ச்லயுமே ஓய்வு கொடுத்திருப்பாங்க. ஏன் 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்ல அந்த மனுஷன் ஃபுல்லாவே விளையாடல, காயம் காரணமா. அந்த நேரத்துல அந்த பிரஷர்லாம் யார் எடுத்துக்கிட்டது? ஷமி மட்டும் தான் எடுத்துக்கிட்டாரு. அந்த 2023 ஓடிஐ வேர்ல்டு கப் முடிஞ்சதுமே ஷமி அவர்கள் வெளியேறினாரு. அதுல இருந்து இன்னிய வரைக்கும் பும்ரான்ற ஒரு நம்பகமான ஒரே ஒரு பந்து வீச்சாளர் மட்டும் தான் இருக்கிறாங்க. 2026 வரைக்கும் அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இன்னொரு நம்பகமான பந்து வீச்சாளரை இவங்க உருவாக்குனாங்களான்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. இன்னைய வரைக்கும் பும்ராவை மட்டும் தான் நம்பி இருக்கிறாங்க. இப்ப இருக்கிற பவுலிங் அட்டாக்க பார்த்தா வேர்ல்டு கப் லீக கூட தாண்ட முடியாது போல. 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்ல பும்ராவுக்கு காயமான மாதிரி 2027 வேர்ல்டு கப்ல இடையில இவருக்கு காயமாயிட்டா அந்த பிரஷரை யார் எடுத்துப்பா? டெஸ்ட்லயாச்சும் பரவாயில்ல, பும்ராவுக்கு காயமாச்சுன்னா அந்த பிரஷரை முழுக்க சிராஜ் எடுத்துக்கிட்டாரு எக்ஸ்பீரியன்ஸ் படி. ஆனா இந்த இடத்துல ஓடிஐ வேர்ல்டு கப்ல எந்த பிளேயரை நம்பி விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.